ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஃபார்ம்ஸ் என்னன்றத பார்த்தோம், டாக்ஸ் என்னன்றத பார்த்தோம், சீக்வென்சஸ் என்னன்றத பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்ம், லேண்டிங் பேஜஸ், டாக்ஸ், சீக்வென்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆட்டோமேஷனுக்காக தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இந்த வீடியோல ஆட்டோமேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஆட்டோமேஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு நியூ ஆட்டோமேஷன்ஸ் போங்க. ஸோ இது வந்து விஷுவல் ஆட்டோமேஷன்ஸ், கிரியேட் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும், ப்ரௌஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ கிரியேட் ஆட்டோமேஷன்ஸ் போயிருங்க. போனீங்கன்னா ஸோ இப்போ என்ன அவங்க சொல்ல வருதுன்னா, ஒரு ஃபார்ம் இது பண்ணிட்டா அந்த டேகு அந்த சீக்வென்சஸ் வந்து ஒர்க் ஆகி பண்ணணும். அதாவது ஒருத்தர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டா அவருக்கு அவரோட அவரோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும், அவருக்கு போக வேண்டிய சீக்வென்ஸ் இமெயில்ஸும் போயிடும். ஸோ இப்போ நம்ம ஃபார்மை சூஸ் பண்றோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி அப்படின்ற ஃபார்மை சூஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகேங்களா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரியை சூஸ் பண்றோம். கிரியேட் ஆட்டோமேஷன் போறோமா? ஒரு ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரியை சூஸ் பண்றோம். அடுத்து வந்து ஈவெண்ட் ஆட் பண்றோம். ஈவெண்ட் ஆட் பண்ண உடனே ஸோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ ஒரு டேக் ஒன்று சூஸ் பண்றோம். டேக் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம், அப்ளிகேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி. அடுத்து வந்து அடுத்து வந்து ஒரு சீக்வென்ஸ் ஒன்று ஆட் பண்றோம். ரைட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது ஃபார்ம்ல வந்து இமெயில் இது பண்ணிட்டாங்க, அவங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா அதுல அப்ளிகேட் மாஸ்டரியில இதாகி டாக்ஸ்ல ஆட் ஆகி சீக்வென்ஸ்ல ஆட் ஆயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுல என்ன அப்படின்னா, இதோட பேரையும் நம்ம மாத்திடுவோம். ஸோ அப்ளியேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி, ரைட். இதுல என்னன்னா இந்த சீக்வென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சீக்வென்ஸ்ல நீங்க எத்தனை மெயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் ஃபார்ம்ல உங்களோட பேரு இமெயில் ஐடியை கொடுத்துருக்காங்க, கொடுத்த உடனே அடுத்து வந்து அதில் டேக்ல கிரியேட் ஆயிட்டு அடுத்து நம்ம சீக்வென்ஸ்ல இப்போ ஒரு நாள்ல வந்து இன்னொரு மெயில் ஐடி வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ, ஹாய். இது எத்தனை நாள் கழிச்சு, 2 நாள் கழிச்சு பண்ணணும் அப்படின்னா 2 நாள் கழிச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 மணி நேரம் கழிச்சு ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவ் அப்படின்ட்டீங்கன்னா அது ஆக்டிவ்க்கு வந்துடும். ஸோ இது ஆட்டோமேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆட்டோமேஷன்ஸ் இதில் இதை பாஸ் பண்ணதை ஆட் பண்ணிடும். ஸோ உங்களோட ஆட்டோமேஷனை டர்ன் ஆன் பண்ணணுமா அப்படின்னா, ஆமாம் டர்ன் ஆன் பண்ணணும். டர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் யார் அவங்களோட பேரு இமெயில் ஐடி கொடுக்குறாங்களோ அதில் டேக் ஆகி சீக்வென்ஸில் வந்துடும். அவங்களுக்கு எத்தனை மெயில் போகணுன்னாலும் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை மெயில்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது சேவ் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா இமெயில்ஸும் இதாயிரும். ஸோ ஒரு ஆட் இமெயில் கொடுத்துட்டு அதில் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
சேவ் ஆல் கொடுங்க. நீங்க என்ன மெசேஜ்னாலும் டைப் பண்ணிக்கிறலாம். என்ன மெசேஜஸ் எதுனாலும் டைப் பண்ணிக்கிறலாம். ஸோ அந்த மெசேஜஸ் வந்து எத்தனை இமெயில்ஸ்னாலும் டைப் பண்ணிக்கிறலாம். எவ்வளவு தூரம்னாலும் நீங்க கஸ்டமர்ஸோட ஒரு பெர்சனல் கனெக்ட் வச்சுக்கிறலாம். 20 நாள், 30 நாள், 1 மாசம் கழிச்சு கூட மெயில ஹிட் பண்ண வைக்கணும்னா கூட வச்சுக்கிறலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் வெரி வெரி பவர்ஃபுல்லானது. ஸோ இது கன்வெர்ட்கிட்ல ஆட்டோமேஷன்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர்ல இதோட யூஸ் பண்ற பிளகின்ஸ் இதெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ வேற என்ன ப்ராட்காஸ்ட் இமெயில்ஸ் இதெல்லாம் பத்தி பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.